ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என் மகளுடைய மதரசாவுக்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு நாய் வந்து அதுக்கு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த சைடு ஒரு பொட்டணத்தில் அவ்வளோ சோறு, இந்த சைடு அவ்வளோ சோறுன்னு அப்படியே வேஸ்ட்டாக போய் கிடந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே வராங்க இல்லையா, யாசகம் கேட்டு அங்கே நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் தர்மம் செய்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்க வரவங்கெல்லாம் வந்து பிரியாணி என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுல பாதியை வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பொட்டணத்தில் வந்து சாப்பாடு கிடைக்கிது, கொடுத்தவங்களுக்கே நிறைய கொடுக்குறனால அவங்க சாப்பிட்டது போக மீதியை அப்படியே போட்டு போயிடுறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்படி ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்ட்டு. நாய் சாப்பிடுது ஓகே, ஆனால் நிறைய பொட்டடங்க அங்கனே வந்து குப்பையில் அப்படியே கடந்துச்சு. அது பார்க்கும்போதே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு. கொடுக்கும் போதுக்கு பார்த்து கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடு பக்கத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்களே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சாப்பாடுக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாசலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து எல்லாருமே கொடுக்குறனால, நிறைய பேர் கொடுக்குறனால அவங்க அப்படியே வந்து பொட்டணமாக நிறைய வந்து அங்கேயே வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, சாப்பிட்றது போக மீதியை. எனக்கு பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தையும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கான். மழை பெஞ்சிட்ருக்கு, துவாவும் கேட்டுட்டு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே வந்து மழை பெஞ்சா துவா கேட்டுருவேன் அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் வந்து அந்த துவாவை கண்டிப்பாக கபூல் செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்குற துவாவை அல்லாஹ் தாலா வந்து கபூல் செய்வான். அதுக்காக அமல் செய்யாமல் துவா கேட்கணும்னு சொல்லலை, அமலும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாருக்குமே, நான் யாரையுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அவங்கவுங்க எண்ணம் அவங்கவுங்களோட. நான் வந்து யாரையும் வந்து தப்பாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது, அதுதான் உண்மை. இப்போ நான் தப்பாக எடுத்தால் அவங்களுக்கு என்ன ஆகப்போகுது, அதே மாதிரி அவங்க வந்து என்ன தப்பாக எடுத்தால் எனக்கு என்ன ஆகப்போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், அப்படி தான் நான் நினப்பேன். மற்றவங்க கருத்தை வந்து பெருசாலாம் இப்போலாம் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்லாம் இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகட்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும். மற்றவங்க எப்படி நினச்சாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு விளக்கமாக தெரியும். அதனால் யாருக்கும் விளங்க கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா. அப்படி தான் இப்போ நான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ்.